ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இதனுடைய கட்டிங் வீடியோ முதல்லயே நான் போட்டிருக்கேன். ஸோ அத கட்டிங் வீடியோ பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ. இது புதுசா பார்க்குற பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு எடுத்திருக்கோம் ஸ்டிச் பண்றதுக்கு. இப்ப பாருங்க இது நல்ல பக்கம். நல்ல பக்கம் நம்மள பார்த்த மாரி இருக்கணும். அதுக்கு மேல வந்து லைனிங் கிளாத் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ஃபுல்லா வந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு அப்படியே வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். இந்த மாரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. புதுசா பார்க்குற பிகினர்ஸ்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப ஒரு ஸ்டிச்சிங் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கிளாத் அப்படியே எடுத்து படிமான தையலா லைனிங் கிளாத்லயே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இந்த லைனிங் பிளஸ் ஒரு 20 நிமிஷத்திலேயே சீக்கிரமா நம்ம தச்சிடலாங்க. எல்லாம் நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா. ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும் அவ்வளவுதான். கரெக்டா பெர்ஃபெக்ட்டா 20 நிமிஷம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்ப இத அப்படியே உல்டாவா உள்ள திருப்பினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நீட்டா ஃபினிஷிங் வந்து கிடைச்சிரும். இப்ப இதுல வந்து கார்னர்லயே போடாம ஒரு 1 1/2 இன்ச் தள்ளி இந்த மாரி ஒரு தையல் போட்டுங்க. இப்படி தையல் போடும்போது பாத்தீங்கன்னா, நம்ம மடிச்சு தைப்போம் இல்லையா? சாதா பிளவுஸ்கள அந்த மாரி ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 1 1/2 இன்ச் நகர்த்தி வச்சு அந்த மாரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபுல்லா சரௌண்டிங் ஃபுல்லா வந்து அப்படியே கழுத்து, ஆம்கோல் எல்லாமே ஷோல்டர் எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம். இப்படி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் நீட்டா அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? பாருங்க இந்த மாரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் ஃபுல்லா வந்து நீட்டா கட் பண்ணி எடுத்துங்க. இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, இந்த தையல் போட்டிருக்குல்லையா பின்னாடி இந்த 1 1/2 இன்ச்ல அது பாருங்க, பட்டி வச்சு மடிச்ச மாரி அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த பீஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க நீட்டா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பேக் சைடு வந்து நம்ம டாட் வைப்போம் இல்லையா? 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு அந்த டாட் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க. இந்த நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா? ஷோல்டர் வந்து 2ஆ மடிச்சுக்குங்க. ஓகேவா? ஷோல்டர 2ஆ மடிச்சு ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் எந்த இடம் வருதோ அந்த இடம் தான் வந்து நம்ம டாட் வைக்கணும். பாருங்க இப்ப நான் மடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இத வந்து அப்படியே 2ஆ மடிச்சுட்டு, இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் எங்க வருதோ அந்த இடத்துல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு ஒரு 3 இன்ச் வேணுமா, 3 1/2 இன்ச் வேணுமா, உங்களுக்கு எவ்வளோ இன்ச் உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு, அந்த உயரம் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி வந்து நம்ம இந்த பின்னாடி வைக்கிற டாட் வந்து நம்ம அளவெடுக்கலாம். இல்லைன்னா அளவு பிளவுஸ்ல எந்த இடத்துல வருதோ அந்த மாதிரி நீங்க அளவெடுக்கலாம். எப்படி வேணாலும் அளவெடுக்கலாம். ஆனா பின்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நல்லா பேக் ஸ்டிச் குடுத்துருங்க. பேக் ஸ்டிச் குடுத்து 3 இன்ச் வரைக்கும் நீங்க உயரத்துல வந்து அப்படி வரும்போதே வந்து சன்னமா வந்து கொண்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வரும்போது பாருங்க, இப்ப ஸ்டிச் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு சைடும் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் கண்டிப்பா குடுக்கணும். இல்லைன்னா தையல் பிரிஞ்சிரும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபுல்லா பேக் சைடு ஃபினிஷிங் வந்து முடிஞ்சது. இது வந்து அடிச்சு திருப்பல, அதாவது கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். மேக்ஸிமம் அடிச்சு திருப்பறத விட இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சிங்கன்னா தான் பிளவுஸ் வந்து நல்ல ஸ்டிஃபா ஃபினிஷிங்கா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பேக் சைடு ஃபினிஷிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடு கிளாத் எடுத்துக்கங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ரெண்டு வந்து ஃப்ரண்ட் சைடு ஆப்போசிட்டா இருக்கும் நமக்கு. இப்ப நல்ல கிளாத் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல கிளாத்ல வந்து கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அது மேல லைனிங் வச்சு அப்படியே தைக்கணும். ஏன்னா இதுல வந்து நம்ம அடிச்சு திருப்ப வேண்டாம். அடிச்சு திருப்பறதுல சாதாரணமா தைக்கிறது தான். ஸோ இது வந்து அப்படி ஃபுல்லா வந்து நம்ம அடிச்சு தைக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங் சுருக்கு இல்லாம வரணும் அப்படின்னா, நம்ம ஆம்கோல்ல இருந்து இந்த டாட் வைக்கணும் இல்லையா, பெரிய டாட், அந்த டாட் வரைக்கும் நீளமா ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. ஸ்டிச் போட்டு சுத்தி வர ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இடையில வந்து சுருக்கு இல்லாம இருக்கும் கிளாத்து. பூனம் கிளாத்து, கிரேப்பு இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸா ஒரு ஸ்டிச்சிங் போட்டு நம்ம தைச்சிட்டு கடைசியா வந்து அந்த தையலை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லாம நீட்டா வரும். இதுக்கு பின்னெல்லாம் குத்த வேண்டாம். அது நம்ம இந்த குண்டூசி எல்லாம் குத்தி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த குண்டூசி எல்லாம் குத்தாம இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நான். அவ்வளவுதான். அது வரைக்கும் முடிச்சிடணும். அடுத்தது பாருங்க எப்படி தைக்கிறேன்னு பாருங்க. இந்த ஆம்கோல்ல இருந்து நீளமா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இந்த டாட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூவா சுத்தி வர நம்ம தையல் போட்டே வரலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைட்ல வந்து சுருக்கு இல்லாம நீட்டா வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. அந்த தையல் மட்டும் பிரிச்சுக்கலாம். நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தையல் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்க ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க இந்த தையல் தெரியுதுங்களா? இந்த தையலை மட்டும் நம்ம நீடில் வச்சு பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா அசிங்கமாக தெரியும். ஸோ இது ஃபினிஷிங் நல்லா வரதுக்காக தான் இந்த தையல் வந்து நம்ம போடுறது. இப்போ பிரித்து எடுத்துடலாங்க இந்த தையலை. பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம டாட் பிடிக்கிறோம். மெயின் டாட் பிடிக்கலாம். மெயின் டாட்டும் அப்படி தான் நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்துங்க. பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அந்த தையல் வந்து நல்லா நிற்கும். ஸோ எவ்வளோ ஹைட்டு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹைட்டுக்கு வந்து நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்து தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடு தையல் போடணும். ஸோ சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் லைட் 2ஆக மடித்து அது வந்து சின்ன இந்த தையல் அளவுக்கு மட்டும் துணி விட்டு அப்படியே நீளமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரும்போது சன்னமாக கொண்டு வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாட் வச்சுருக்க இல்லையா, பெரிய டாட், அதாவது மெயின் டாட், அந்த மெயின் டாட் இப்படி பிடிச்சிங்கனாலே ஆம்கோலோட அந்த ஸ்டிச் பண்ணுற அந்த இடம் வந்து அழகாக வந்து ஒரு கோடு மாதிரி நமக்கு தெரியும் துணி. ஸோ அதுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோடு நீங்கள் முதல்ல தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தைக்கலாம். பாருங்கள் இப்போ பஃபருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஷார்ப்பாக. அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி தான் நம்ம தைக்கணும். மெயின் டாட்டு, சைட் டாட்டு, அதே மாதிரி ஆம்கோல் டாட்டு எல்லாமே டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. டபுளாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணிக்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த மெயின் டாட்லேருந்து இப்படி பிடிச்சனாலே ஒரு கோடு மாதிரி துணி விழுகுதுங்களா, அதில் தான் வந்து நம்ம ஆம்கோல் டாட் பிடிக்கணும். அதே மாதிரி சைட் டாட்டும் தைச்சாச்சு. எல்லாமே ஒரு 20 நிமிஷம், மீதம் 25 நிமிஷத்தில் வந்து நம்ம லைனிங் கிளாத் தைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்னாகும், அவ்வளோதான். ஆனால் ஈஸியாக நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா நீட்டான ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 2 சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் பட்டி. இந்த பட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கிளாத்து வச்சு லைனிங் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இது ஃபஸ்ட்டு நான் அளவெடுத்து கட் பண்ணலைங்க. ஃபுல்லாக வந்து ஒரு அப்ராக்சிமேட்டிவாக நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பட்டியோட அளவு வச்சு நான் கட் பண்ணுவேன். நான் இந்த மெத்தடில் தான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட் பண்ணி வச்சோம்னா அது ரொம்ப கஷ்டம். மறுபடியும் துணி தொலைவிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் ஃபைனலாக தான் வந்து இந்த பட்டியை நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டிவாக தான் நான் பட்டி வந்து அளவெடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது 2 ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டான மார்க் பண்ணணும். பாருங்கள் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஒரு சைடு மட்டும் நீட்டாக ஃபினிஷிங்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சைடு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவு ப்ளவுஸ் எவ்வளவு நீளம் பட்டிக்கு வேணுமோ ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொக்கி பீஸ்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் அந்த பட்டி இருக்குது அதுக்கு அங்கிட்டு வந்து 3 தையல் போடும் இல்லையா, அதுக்கான துணி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்போ 2 பட்டி ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிசுறுகளையெல்லாம். இப்போ இந்த பட்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். கரெக்டான அளவு வச்சு எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட் போட்டிருக்கு இல்லையா, இந்த டாட் எங்கே இருக்கோ அந்த உயரத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் வர்றதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ரெடி அளவு ஒரு கோடு போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையலுக்கு உண்டான ஒரு லைனும் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டு இந்த பீஸ் அழுங்காமல் கட் பண்ணி எடுத்துங்க. இதுதான் பட்டி பீஸு. அவ்வளோதான், பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஃப்ரண்ட்டில் தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்க்காட் போட்டுங்க. அப்போ தான் அது ஃப்ரண்ட்டில் வரும்னு நமக்கு தெரியும். பட்டன் பீஸ் கிட்ட வர்ற பட்டியோட இது வந்து நம்ம அர்க்காட் போட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ அர்க்காட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீஸாக இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கிளாத் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கிளாத் எடுத்து இந்த பட்டி இருக்கு இல்லையா, அந்த பட்டியை வந்து நம்ம அதோட வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த அர்க்காட் போட்டது தான் வந்து இந்த டாட் கிட்ட வரணும். அதை கரெக்டாக பார்த்துக்குங்க, மாற்றி வச்சிடாதீங்க.
அதே மாதிரி நம்ம இந்த டாட் பாருங்க இந்த மாதிரி மடிச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஃப்ளாட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த கப் சைஸ் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்காது. ஸோ கொஞ்சம் மடித்து வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அப்படி திருப்பி மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போடணும். அதாவது படிமான தையல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் இன்னொரு தையலும் போடலாம். அப்போ 2 தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஃப்பும் வந்து நல்லா அழகாக கிடைக்கும், பட்டியும் நல்லா நமக்கு ஸ்டிப்பாக நிற்குங்க இடுப்பில். ஸோ பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பஃப்பு. ஸோ பக்கத்தில் இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் அப்படி தான் அதே மாதிரியே நம்ம பட்டி வச்சு தைச்சிட்டு 2 தையல் போடணும். உங்களுக்கு நீட்டாக 2 தையலும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த டாட்டும் அப்படி தான் பாருங்கள் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். உள் பக்கமாக மடித்து அப்படி திருப்பி மடிக்கணும். இப்படி மடித்து நீங்கள் வச்சிங்கன்னா தான் இந்த பஃப் ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி படிமான தையல் வந்து 2 தையல் போட்டுக்குங்க. அப்படியே திருப்பி இன்னொரு தையலும் போட்டுக்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த தையல் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்குங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு கிளாத் எடுத்துக்கலாம். பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட்டோட துணியை வச்சு நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த அட்டாச் பண்ணுறதுக்கு இது எதுக்குன்னா, அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பேக் சைடு உயரம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணுறதுக்காக தான் முதல்ல வச்சு பார்த்துக்கணும். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டன் பீஸ் வந்து வைக்கணும். ஹூக்கு பட்டன் வைக்கிறோம் இல்லையா, அந்த 2 பட்டன் பீஸும் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பட்டன் பீஸும் வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸோட ஒயரை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தையலுக்கு போக இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பட்டன் பீஸ் வந்து வைக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹூக் பீஸ் தான் வைக்க போகிறேன். பாருங்கள் ஒரு 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்குற மாதிரி வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி பட்டி வைப்போம் இல்லையா, வி பட்டிக்கும் அப்படி தான் கிளாத் வச்சு மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தான் புரியும் சொல்கிறத விட. இப்போ பாருங்கள் கொக்கி வைக்கிறதும் வந்து மேலே படிமான தையல் போட்டு கொக்கி பீஸ் வந்து மடித்து தைச்சிக்கலாம். இது வந்து கொக்கி பீஸ் தான் இப்போ நான் தைச்சிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இதையும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டா ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் திக்காக வந்து ஃபோல்டு பண்ணி மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கங்க. அதே மாதிரி இங்கே வந்து வி பட்டி அப்படி தான் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வி பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பட்டியும் வந்து ஒன்னோட ஒன்று வச்சு பார்த்தோம்னா ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ கரெக்டாக இருக்குது செக் பண்ணதில் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் சைடு கிளாத்தில் இப்போ கரெக்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் 2 ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஈவனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எச்சு கம்மியெல்லாம் வராமல் நீட்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி பேக் சைடு வச்சு இந்த கிளாத்தை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஷோல்டர் 2 ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஸ்டிச் போட்டுங்க. டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தையல் வந்து நீட்டாக இருக்கும், பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் இருந்தது அப்படின்னா ஷோல்டர் தைச்சதுமே வந்து ஓவர்லாக் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கார்னர்லேயே சின்னதாக ஒரு தையல் போட்டுக்குங்க சன்னமாக.
போட்டுட்டு அப்புறம் வந்து 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்குங்க. அதுவும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 தையல் போடுற பாருங்க, 2வது தையலும். ஸோ இதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரெடி பண்ணோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். இந்த லைனிங் கிளாத் ஜாயின் பண்ணுறது நான் கட்டிங் பண்ணும்போதே எப்படி ஜாயின் பண்ணுறது எக்ஸ்ட்ரா கிளாத்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே லைனிங் கிளாத் துணி பத்தாததுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது நான் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா அது ஸ்டிச் பண்ணது நான் காமிக்கல உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து நம்ம வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி இருக்கணும். பேக் சைடு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் அப்படியே எடுத்து படிமான தையல் போடுங்க. இந்த படிமான தையல் வந்து லைனிங் கிளாத்தில் தான் விழுகணும். நல்ல கிளாத் மேலே போட வேண்டாம். லைனிங் கிளாத்தில் தான் தைச்சிட்டு வரணும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லையும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ இதை அப்படியே உள்டாவா உள்ளே திருப்பிக்கலாம். உள்ளே திருப்பிட்டு அப்படியே தையல் போட்டு சுற்றி வர ஸ்டிச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். பாருங்கள், சுற்றி வர தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி கார்னரில் ஒரு தையல் வந்து மறுபடியும் ஒரு அமுத்து தையல் மாதிரி போட்டுக்கலாம். சுற்றி வர தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஸ்லீவ் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா, ஷோல்டரில் நான் தைக்கிறது வந்து எப்படின்னா, அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் ஷோல்டரில் வச்சு தான் நான் தைப்பேன். சென்டர் ஷோல்டரில் தான் வச்சு ஜாயின் பண்ணி அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆம்கோல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வந்துச்சுனாலும் அந்த ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நான் சென்டர்லேருந்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த அர்க்காட் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த அர்க்காட்டும் அந்த ஷோல்டரோட பாயிண்ட்டும் வந்து 2 கரெக்டாக ஈவனாக டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுலேருந்து ஒன் சைடாக வந்து அப்படியே தைச்சிட்டே வருவேன். தைச்சிட்டு மறுபடியும் அதை திருப்பி மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ புதுசாக பார்க்குற பிக்னஸில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இறக்கமாக வரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், மறுபடியும் ஒரு தையல் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு சைடு வந்து அப்படியே தைச்சிட்டே வரலாம். பேக் சைடு அப்படியே தைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் திருப்பி சென்டர் பாயிண்டோட கொண்டே நிறுத்தணும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இன்னொரு சைடு தைச்சிருக்கிறேன். மறுபடியும் இதை அப்படியே திருப்பி சென்டர் பாயிண்டோடு நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 தையல் வந்து விழுந்திருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி 2 ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட அளவு எடுத்துக்கலாங்க. இந்த 2 ஸ்லீவோட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து 2ஆக மடித்து போட்டுக்குங்க. அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸும் வந்து 2ஆக மடிச்சுக்குங்க. 2ஆக மடிச்சுட்டு இந்த சுற்றளவு வந்து எவ்வளவு அந்த தையல் வந்துருக்கு இல்லையா, அந்த எந்த இடத்துல தையல் இருக்கோ அந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக மடித்து அதையும் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல அந்த தையல் இருக்கோ அந்த இடத்துல 2 சைடு வந்து இப்படி நல்லா திக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவும் அப்படி தான் 2ஆக மடிச்சுக்குங்க. 2ஆக மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவும் மார்க் பண்ணும். அதே மாதிரி ஆம்கோல் கிட்டையும் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து கரெக்டாக வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம அர்க்காட் போட்ட இடம் தான் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக வந்து கீழே வரைக்கும், அதாவது ஸ்லீவ்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாக 3 தையல் போட்டுக்கலாம் நார்மலாக. அவ்வளோதான். தையல் போட்டு முடிச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிரும். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம மார்க் பண்ணோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, வி பட்டி இருக்கு இல்லையா, வி பட்டி, ஹூக் பட்டி. ஹூக் பட்டி உள்ள தள்ளின மாதிரி வரணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அளவு எடுக்கிறதும் வந்து ஹூக் பட்டியில் வச்சு தான் நம்ம அளவு எடுக்கணும். ஸோ ஹூக் பட்டி வச்சு எப்படி அளவு எடுக்கிறேன்னு பாருங்க. இதை வந்து 2 சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ்லேருந்து இந்த ஹூக் பட்டி, பேக் பட்டன் எல்லாம், பேக் பட்டி எல்லாமே சேர்த்து ஈவனாக வச்சு நீட்டாக ஒரு 3 தையல் வந்து போட்டுக்கங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் கிளாத் கிராஸ் பீஸில் தான் எடுக்கணும். எடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாக கரெக்டாக ஒரே அளவாக ஈவனாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அதையும் வந்து ஃபுல்லாக அப்படி தைச்சிட்டே வாங்க. அது தைக்க தைக்க கரெக்டாக மடித்து கொண்டுட்டு வரணும். அப்போ தான் வந்து ஒரே ஈவனாக வரும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக இப்படி மடிச்சு தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இப்படி பீஸ் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது இப்போ இந்த இடம் மட்டும் கட் பண்ணும்போது கத்திரிக்கோல் வைக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். இல்லைன்னா என்னாகுன்னா ஹோல்ஸ் விழுந்துரும் புது ப்ளவுஸில். ஸோ அது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம நிதானமாக தான் கட் பண்ணணும், பொறுமையாக கட் பண்ணணுங்க. ஏமாந்தோம்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஓட்டை விழுந்துரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு 2 தையல் போடணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து அந்த கார்னரில் நுண்ணில் வந்து போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதே மாதிரி குதிரை அளவு தையல் வச்சு அதே மாதிரியே தைச்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பட்டன் பீஸு ஹூக் மாட்டுவோம் இல்லையா, அதனுடைய இடம் வந்து ஒரு 5 மார்க் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கில் வந்து இந்த மாதிரி நீட்டாக வி பட்டி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த வி பட்டி தான் வச்சுட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருந்தேன் இல்லையா, அதிலே வச்சு அப்படியே கொண்டுட்டு வந்து வி பட்டி போட்டுட்ருக்கேன். போட்டாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு தையலும் வந்து சைடில் வந்து மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம், 2வது தையல். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெம்மிங்கே தேவைப்படாது. ஸோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் நெக்குக்கு. ஒரு அதே இந்த குதிரை எடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு வச்சு பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹூக் மட்டும்தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் சீக்கிரமாக இந்த மாதிரி தைச்சு பழகிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃபிட்டிங். தேங்க்யூ.